என்று தியானிக்கும்படியான வேதவசனம் லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த நமக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு 3வது பகுதிக்குள் நாம் கடந்து செல்கிறோம். Prayer of preparation for the coming of the Lord Jesus Christ, part 3. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது. உலகத்தில் நடைபெறுகிற பல சம்பவங்களையும் உலகம் முழுவதும் தீவிரமாய் பரவிக்கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேட்கும் பொழுது அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று நன்றாக நம்மளால் உணர முடிகிறது. வரப்போகிற உபத்திரவ காலத்தில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி, அதில் மாட்டிவிடாதபடி, அதற்கு முன்பு வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அவருக்கு முன்பாக காணப்பட பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபத்தை குறித்து கடந்த வாரம் தியானித்தோம். அவர் வனாந்திரத்திலும் வனாந்திரமான இடங்களிலும் போய் எப்படி ஜெபித்தார், கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஜெபித்தார், மலையில் போய் எப்படி ஜெபித்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய வித்தியாசமான ஜெப அனுபவங்களை எல்லாம் நாம் தியானித்தோம். அதில் ஒன்றுதான் அவர் மலையில் போய் ஜெபிக்கிறதான ஜெப அனுபவம். அந்த மலை ஜெப அனுபவத்தில் தான் இயேசு கிறிஸ்து தம் மறுரூபமாகி யாக்கோபு, யோவான், பேதுருவுக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டினார். அவர் மறுரூபமாகும் பொழுது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 13வது அதிகாரம் 43வது வசனத்தில், நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். என கருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் மறுரூபமாகி பிரகாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டுமே. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்திலும் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலும் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனங்களிலும் நம் மறுரூபத்தை குறித்து வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருந்ததை நாம் கடந்த வாரம் தியானித்தோம்.
இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாம் காணப்பட வேண்டுமானால் நமக்கு ஒரு ஜெப அனுபவம் இருக்க வேண்டும். அந்த ஜெபம் நம்மளை மறுரூபப்படுத்துகிற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் நாம் ஜெபிக்கிற நம்முடைய ஜெபம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மளை தகுதிப்படுத்த வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நமக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். We never knew the inner meaning hidden in every word of that prayer. அந்த ஜெபத்தின் ஒவ்வொரு வாக்கியத்திலும் மறைந்து கிடக்கிற தேவ ரகசியங்கள் நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லிக் கொடுத்த அந்த ஜெப வாக்கியங்களை ஒவ்வொரு வாக்கியத்தையும் வேத வசனத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னாரே, யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனத்தில், வேத வாக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்று சொன்னாரே. நீ வேத வாக்கியங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபத்தை ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து எந்த உள்நோக்கத்தோடு எந்த அர்த்தத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜெப மாதிரியை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பது நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஜெபம் இயேசு கிறிஸ்து வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக வழி நடத்துகிறது. ஆங்கிலத்திலே அந்த ஜெபத்தை த லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஜெபம். அந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து எப்படி ஆரம்பிக்கிறார், எப்படி முடிக்கிறார், அவர் சொல்லிக் கொடுத்த ஜெப மாதிரியில் ஒவ்வொரு வரியிலும் அடங்கியிருக்கிற தேவ ரகசியங்கள் என்ன, இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து அதன்படி ஒவ்வொரு நாளும் நமக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய வருகைக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக மாற்றி உருவாக்கி அவருடைய வருகையிலே நம்மை எடுத்துக்கொள்வார். நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நல்ல கவனிங்க, நம்ம சாதாரணமாக அதை வாசித்துட்டு போயிடுறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொன்னாரே, அதனுடைய சரியான அர்த்தம் என்ன என்பதை வேத வாக்கியங்களோடு கூட ஒப்பிட்டு நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? ஏன் ஆண்டவர் சொன்னார் search the scripture? வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிறாரே. அவருடைய நாமம் எப்பொழுதும் பரிசுத்தமானது தானே. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன?
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ன சொல்லிக் கொடுக்கிறாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் என் மூலமாக, என் குடும்பத்தினர் மூலமாக, என் பிள்ளைகள் மூலமாக, என் கணவன் என் மனைவி மூலமாக பரிசுத்தப்பட வேண்டுமே. நல்ல கவனிங்க, இந்த பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிறதற்கு அர்த்தம் என்ன? வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் நாகமம் 20வது அதிகாரத்தை எடுத்து நாம் வாசித்து பார்த்தால், தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வெளியே கொண்டு வந்து கானானை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சீன் வனாந்தரத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. அவர்கள் மோசையோடு கூட தண்ணீர் இல்லை என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள், அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை உங்களுக்கு தரும் என்று சொல்கிறார். கன்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொன்னாரே, அந்த கன்மலை எதை குறிக்கின்றது, யாரை குறிக்கின்றது? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமையானால், அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கன்மலையை பார்த்து பேசுங்கள், கிறிஸ்துவை பார்த்து பேசுப்பா. டாக் டு த ராக். நல்ல கவனிங்க, பேச வேண்டிய அவர்கள் பேசுகிறதற்கு பதில் அந்த கன்மலையை அடித்து விட்டார்கள். கோபம். இந்த மக்கள் முறுமுறுக்கிறத பார்த்து மோசேக்கு ஆவேசம். அவர்கள் அவனுடைய ஆவியை விசனப்படுத்தினதினால் அவன் மனம் பதறி பேசினான் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. ஆகவே கோபப்பட்டு அடித்து விட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என் நாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாதபடி, பரிசுத்தம் பண்ணும்படி என்று சொல்கிறார். What does it mean? என கருமையான தேவ ஜனமே, அந்த கன்மலை கிறிஸ்து என்று தானே எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, அப்படி என்றால் அந்த கன்மலையில் இருந்து தண்ணீரை கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். தண்ணீர் கன்மலையில் இருந்து வருகிறது என்று சொன்னால் அது அற்புதம். இட்ஸ் a miracle. அவங்க கண்களுக்கு முன்பாக அந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். என்னை அவருடைய கண்களுக்கு முன்பாக என்னை நீங்கள் பரிசுத்தம் பண்ணாதபடினால், என்னை நீங்கள் மகிமைப்படுத்தாதபடியினால் ஒரு அற்புதம் செய்ய வேணும். கன்மலையை நோக்கி பேசுறான். மோசைக்குள்ள அந்த சாந்தம், அந்த அன்பு, அந்த பொறுமை இருந்து, அந்த அன்போடு அந்த பொறுமையோடு நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டுவிட்டார். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பார் என்று சொல்லி
கண்மலையை பார்த்து பேசி தண்ணீர் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்ல வேண்டும். மனம் பதறி பேசி அடித்து விட்டான். அப்படி என்றால் அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய மோசே அதை மகிமைப்படுத்தவில்லை. என்னை பரிசுத்தம் பண்ணும்படி என்று சொன்னால் என்னை மகிமைப்படுத்தும்படி. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 10:31 வேதம் சொல்கிறது, நீங்கள் புசித்தாலும் நீங்கள் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஐயா, இப்பொழுது அவர்கள் குடிக்கிறதுக்கு தான் தண்ணீர் வேண்டியது இருக்கிறது. நீங்கள் புசித்தாலும் நீங்கள் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் கோபப்பட்டு அடித்து விட்டபடியினால் தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படவில்லை. அந்த அற்புதத்தை செய்தவர் தேவன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நமக்காக, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் என் மூலம் மகிமைப்பட செய்யும் ஆண்டவரே. என் நிமித்தம் உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கூடாது. உம்முடைய நாமம் என் மூலம் மகிமைப்படத்தக்கதாக என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. என்னை பிரகாசிக்க செய்யும் ஆண்டவரே. நல்லா கவனிக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்திலே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, அவருடைய இரத்தத்தினால் நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார். நாம நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. We are bought by a price. அதனால்தான் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் எப்பொழுது நம் மூலம் மகிமைப்படுவார்? எப்படி அவருடைய நாமம் நம் மூலம் மகிமைப்படுமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், இயேசு சொன்னார் இவ்விதமாய், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல கிரியைகள், உன்னுடைய நல்ல நடக்கைகள் அவரை மகிமைப்படுத்துவான். அதில் மத்தேயு 5:14 இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். You are the light of this world. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். உம்முடைய நாமம் என் மூலம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே என்று நீ சொல்லி ஜெபிப்பாயானா, உன் மூலம் நாமம் மகிமைப்படும்படியாக அவர் வழி நடத்துவார். எந்த நற்கிரியைகளை நீ செய்ய வேண்டும் என்று உனக்கு சொல்லிக் கொடுப்பார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள் நமக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அர்த்தம் என்னன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம்
15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் என்று சொன்னார். கனி கொடுக்கிறதுனா என்ன? நல்ல கவனிக்க வேண்டும். அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் என்றுதான் இயேசு சொன்னார். ஆவியின் கனி உனக்குள் இருந்து வெளியே வர வேண்டும். அந்த ஆவியின் கனி உனக்குள்ள இருந்து வெளியே வரும்னா உனக்கு கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள வேண்டும். ஆண்டவரே, என் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே என்று நீ ஜெபிக்கும் பொழுது தேவ அன்பை உன் இருதயத்திற்குள் தருவார். அந்த அன்பு நிமித்தம் தான் நீ அவரை மகிமைப்படுத்த முடியும். கனிகள் என்று சொல்லி இருக்கிறாரே, நல்ல கவனிங்க. கனி என்றா அன்பு. இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்த சொல்றார். ஆசிபமா யோவான் எழுதினதான சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28வது வசனம். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஆண்டவர் இயேசுவே சொல்றாரியா, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவை சொல்றார். இயேசுவை தேவனிடத்தில் சொல்றார், மகிமைப்படுத்தினே, இன்னமும் மகிமைப்படுத்துவே. இயேசுவை வாரால் அடிச்சு, சரீரத்தை கிழிச்சு, தலையில முள்முடி வச்சு இரத்த கோலமாக்கி, சிலுவையில் அறைந்து அவரை பார்த்து பரியாசம் பண்ணின கூட்டத்தை பார்த்து லூக்கா 23:34 பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஜெபித்து தேவனுடைய அன்பை தம்மிடத்தில் இருந்து வெளிப்படுத்தி காண்பித்தாரே, the Christ love. அப்படி காண்பித்து விட்டு லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தில் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டு மரித்தார் அல்லவா. அப்படி இயேசு கிறிஸ்துவின் அன்பை சிலுவையிலே காட்டி மரித்த பின்பு அவரை சிலுவையில் அறைந்த நூற்றுக்கு அதிபதி என்ன வார்த்தையை சொன்ன வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 47வது வசனம். நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான், என் இயேசுவின் மூலம் தேவன் மகிமைப்பட்டார். நல்ல கவனிக்க வேண்டும். லாசரு சுகவீனமா இருக்கிறான். நீ சிநேகிக்கிறவன் சுகவீனமா இருக்கிறான் சொல்லும்படி ஆட்களை அனுப்புறாங்க. என் ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. ஏன்னா அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் செத்து போயிடுவான். செத்து போகிறவனை இயேசு உயிரோடு எழுப்ப போறாரு. அவன் மறுபடியும் உயிர் வரப்போகிறது. அதனாலதான் அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லைங்கிறாரு. ஏன்னா அவன் மறுபடியும் உயிரோடு வரப்போகிறான். அப்படி அவன் மறுபடியும் உயிரோடு வரும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். ஆண்டவர் அதான் சொல்றார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இராமல்
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். நீ எப்பொழுதெல்லாம் பிதாவை நீ மகிமைப்படுத்துகிறாயோ, பிதா ஒன்றை மகிமைப்படுத்துவார். நெவர் ஃபர்கெட். உன் மூலம் எப்பொழுதெல்லாம் பிதா மகிமைப்படுகிறாய், நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை மகிமைப்படுத்துவார். அதில் தான் இயேசு சொல்றார், குமாரனும் மகிமைப்படுவார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படுவதாக. நம்ம அப்படிதான் சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் மூலம் உடைய நாம மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அவருடைய வருகைக்கு அது உன்னை ஆயத்தப்படுத்தும். அந்த ஜெபம் அவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தும். உனக்குள்ள தேவனாய கர்த்தர் ஆவியின் கனிகளை கொடுப்பார். கனி இல்லாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த கனிதான் அன்பு, சாந்தம், தயவு, சகல நற்குணங்கள். சகல நற்குணங்கள். நல்லா கவனிங்க. மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்களுடைய நல்ல கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி. நல்ல கவனிங்க. சந்திப்பின் நாளிலாம் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது, ஐயா அவங்க தேவனை மகிமைப்படுத்தினா எங்க சந்திப்பின். அப்படின்னா தேவன் உன் மூலம் மகிமைப்படுகிறாரா, அப்படி வருகைக்கு வந்து உன்னை ஆயத்தப்படுத்துகிறது. வாசிப்போம். நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நல் நடக்கை. புறஜாதி சொல்லணும். புறஜாதிக்கு முன்னால் நீ சாட்சியாய் வாழ வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை துன்பப்படுத்தினவன், ஸ்தேவானுடைய கொலைக்கு காரணமாயிருந்தவன், அநேக பரிசுத்தவான்களை சிறைச்சாலையில் அடித்து கொடுமை செய்தவன். அவனுக்குள் இயேசு வந்தார். அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. நல்லா கவனிங்க. தலைகீழாக மாறி எந்த இயேசுவுக்கு விரோதமாய் தீமை செய்தானோ அதே இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான். அப்படி பிரசங்கிக்கும் பொழுது அதை பார்த்த மக்கள் என்ன சொன்னார்களா? கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது 24வது வசனம். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்படி வாழ்ந்தவனா இன்னைக்கு இப்படி வாழ்ற ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அதான் டெஸ்டிமனி. தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் என் மூலம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று நீ ஜெபிப்பாயானால் தேவன் உன்னை நல்ல நற்சாட்சி உள்ள ஒரு மனிதனாய் உருவாக்கி கொண்டு வருவார். A good testimony.
நற்சாட்சி. இயேசுவை குறித்து நற்சாட்சி கொடுத்தார்களாம். நல்லா கவனிக்க வேண்டும். உன்னுடைய வார்த்தையில் நல்ல சாட்சி, உன் நடக்கையில் நல்ல சாட்சி. அது ஒரே நான் சாதாரணமா பரமண்டலங்களுக்கு பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சாதாரணமாக சொல்லிட்டு போயிடும். ஐயா, அது ஒரு மாதிரி ஜெபம், எ மாடல் பிரேயர். அந்த ஜெபத்தை உனக்காக வச்சு நீ ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் என் நிமித்தம் மகிமைப்படணும் ஐயா, என் பிள்ளைகள் மூலம் மகிமைப்படணும் ஐயா, என் குடும்பத்தின் மூலம் மகிமைப்படணும் ஐயா. நீ எந்த ஏரியாவில் வசிக்கிற, எந்த தெருவில் வசிக்கிற, எந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிற, உன்னை சாட்சியாக வைப்பார். அந்த இடத்துல உன்னைய சாட்சியாக வைப்பார். உன் நிமித்தம் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். யாரும் நல்லவங்க இல்லையா? யாரும் நல்லவங்க இல்லை. நல்லவங்கள் இல்லாத நமக்காக தான் அவர் ரத்தம் சிந்தி, சிலுவையிலே ரத்தம் சிந்தி கிரயத்துக்கு நம்மளை வாங்கியிருக்கிறாரே. அதனாலதான் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கிற காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் என் நிமித்தம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் என் மூலம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னை உண்மை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக என்னை உருவாக்க ஆண்டவரே, என்னை மாற்ற ஆண்டவரே. நம்ம ஜெபம் அப்படி இருக்க வேண்டும். ஆரம்பிக்கும் பொழுதும் பரமண்டலக்கே பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சொன்னாரு. அந்த ஜெபத்தை முடிக்கும் போதும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உமக்கே, அப்படிதான் முடிக்கிறாரு. எப்போதும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை ஒருத்தன் புகழ்றானா, நீ நல்லவன் சொல்றானா, உடனே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மகிமை அவருக்கு செலுத்திடு. உன் மூலம் அற்புதம் செய்கிறாரா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபம் எல்லாம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார் ஆண்டவரே. அதன் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதன் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். என்னை உருவாக்கின நோக்கம் என்னில் நிறைவேற வேண்டும். ஆண்டவரே, let your name be glorified through me. ஆண்டவரே, உம்முடைய நாமம் என் மூலம் மகிமைப்படட்டும். அவருடைய நாமம் உன் மூலம் மகிமைப்படணும்னா நீ அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அவருக்கு பிரியமாய் நடக்கிறதுக்கு அவர் சொல்லி கொடுப்பாரு. நல்லா கவனிங்க. சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த ஜெபம் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். இதன் மூலம் அவர் மகிமைப்படுவார். அனுரத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. யாருக்குமே தெரியாதுமா, ஆண்டவருக்கு பிரியமானது என்னதுன்னு யாருக்கும் தெரியாது. அவர்கிட்ட கேட்கணும். வேத வசனத்தின் மூலம் சொல்லிக் கொடுப்பார். ஆலயத்தில் பிரசங்கத்தின் மூலம் சொல்லிக் கொடுப்பார்.
சொப்பனத்தின் மூலம் சொல்லிக் கொடுப்பார், தரிசனங்களின் மூலம் சொல்லிக் கொடுப்பார், தீர்க்க தரிசனங்கள் மூலம் சொல்லிக் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்திட்டான். இயேசு கிறிஸ்து சொன்னாரே, யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசித்து பார்த்தால், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை என்று சொன்னாரே. ஐயா, என் இயேசு கிறிஸ்துவை மாதிரி நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானதை மட்டும் செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமானது என்ன? நம்ம ஜெபிக்கணும், தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். உம்முடைய நல்ல ஆவியனை செம்மையான பாதையில் நடத்திட்டோம். நான் வழி விலகிடக்கூடாது, என் மூலம் உடைய நாம தூஷிக்கப்பட்டிருக்கக்கூடாது, என் மூலம் நீர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. எனக்கு சொல்லித்தாரும், என்னை அந்த பாதையிலே வழி நடத்தும். அந்த ஜெபம் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தும். God bless you.